நவராத்திரி தொடங்கிவிட்டது. பெண் ஒரு மகாசக்தி. சிறு பொறி பெரு நெருப்பாவதைப் போல பெண்தானே எனும் இலக்காரமே அவளின் சொல்லுக்கடங்காத சூரத்தனங்களை சொல்லிச் சொல்லி வெளிக்காட்ட வைக்கிறது. அத்தகைய பெண் சக்தியை போற்றும் நவராத்திரியின் கதை அறிவோம். நவராத்திரியின் முதல் 3 நாட்களின் நாயகி அம்பிகை ஆவாள். ஆதிசிவனின் பாதியான அருட்பெருஞ்சோதி அவள். ஆழிசூழ் உலகத்தையும் அண்ட பிரபஞ்சத்தையும் தன் சிறுவிரல் மோதிரமாய் மாட்டுபவள். தேவர்களின் துன்பம் துடைக்க தன் மலர்கரத்தை நீட்டுபவள். ஒரு சமயம் தனக்கீனே யாருமில்லை என்ற தலைக்கணத்தோடு வரதமுனி என்ற ஒருவன் ஞானிகளையும் தேவர்களையும் தொந்தரவு செய்ததால் அவர்கள் தந்த சாபத்தால் எருமை உருவம் கொண்டான். அவனுக்கும் ரம்பன் என்ற அசுரகுல தலைவனுக்கும் பிறந்தவன்தான் மகிஷாசுரன். அந்த மகிஷாசுரனை வதம் செய்ய, அவன் தலை கொய்ய, மும்மூர்த்திகளின் அம்சமாக அவர்கள் தந்த ஆயுதமேந்தி மகிஷாசுர மர்த்தினி அவதாரம் எடுத்தாள். மகிஷாசுரனோடு சேர்ந்த அத்தனை அசுரர் கூட்டத்தையும் துவம்சம் செய்தாள். 3 உலகையும் காத்தாள். இந்திராணி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, பிராமி, வாராகி, சாமுண்டி, கௌமாரி என உக்கிர தெய்வ ரூபம் பல எடுத்து வேண்டும் அன்பரின் வினையிலிருந்து விடுவித்து துர்கா பரமேஸ்வரியாக சூரனை வதைத்த வெற்றியை கொண்டாடும் காலமே இந்த நவராத்திரியாகும். பேரழகும் பெரும் வீரமும் ஒன்றாய் உருவெடுத்த அம்பிகையின் வெற்றியை 9 நாட்கள் காத்திருந்து நவராத்திரி கொலுவைத்து தென்னகத்தில் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் வீரம் மற்றும் உடல் வலிமை வேண்டி துர்கா பரமேஸ்வரியை மனதார வேண்டுவோம். கலைகளின் புனித உருவம், பிரம்மனின் தர்ம பத்தினி, ஆய கலைகள் 64ஐயும் குறைவில்லாது அன்பர்க்கு அள்ளித்தரும் கலைவாணி, மரகத கரங்களில் மாணிக்க வீணை ஏந்தும் பிரம்மசாரிணி, மூடனும் முழுஞானம் பெறுவான் கலைமகள் கண் திறந்தாள். வெண்தாமரை வாணி, அறிவை அள்ளித்தரும் பாரதி, நமக்கிருக்கும் செல்வத்தையும் சக்தியையும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள நல்லறிவும் ஞானமும் கல்வியும் நமக்கு தேவை. அதை அவளிடம் இருகரம் கூப்பி உளமாற வேண்ட அக்கணமே அருள்மழை பொழிவாள் அன்னை சரஸ்வதி. கம்பர் கொண்டாடிய ஞானவாகினி, ஆதிசங்கரருக்கு அருள்மழை பொழிந்த ஆதிகாரணி, மாணிக்க வீணையில் நாதம் எழுப்பும் பாமகள், வெண்தாமரை மலரில் வெண்ணிற பட்டாடையில் மடியில் வீணையேந்தி ஒளிமீசும் திருமுகத்தில் பிரகாசிக்கும் புன்னகையோடு அமர்ந்திருக்கும் பிராமியை இந்த நவராத்திரியில் உளமாற வணங்கி மகிழ்வோம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பௌத்தமே சதா. மகாலட்சுமி முப்பெரும் தேவியரில் 3ஆம் அவள். நாராயணனின் சிந்தை நிறைந்தவள், செல்வத்தின் நாயகி, சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் ஆனந்த ரூபிணி. இவ்வுலகில் மனித குலம் வளமோடு வாழ செல்வத்தை அள்ளித்தருபவள் ஸ்ரீ மகாலட்சுமி. இந்த நவராத்திரியில் அவளை கும்பிட்டு கொண்டாடலாம். நவராத்திரி பெருவிழாவின் முக்கிய நாயகியான லக்ஷ்மி தாயாரை வைணவ சேத்திரங்களில் சிறப்பு உற்சவம் செய்து அவள் மனம் குளிர, வளம் பெருக, வான்மழையென நல்லன அனைத்தும் பெற கமலையின் பாத கமலங்களை கண்ணார கண்டு மகிழலாம். மகாலட்சுமி நமோஸ்துதே, மகாலட்சுமி நமோஸ்துதே, மகாலட்சுமி நமோஸ்துதே. பெண் எனும் பெரும் சக்தியை மனித குலம் உணர இந்த உலகம் முழுமைக்குமான ஆதிசக்தியின் அருளை வேண்டி முப்பெரும் பெண் தெய்வங்களான மகேஸ்வரியையும் சரஸ்வதி மாதாவையும் ஸ்ரீ மகாலட்சுமியையும் இந்த நவராத்திரி காலத்தில் நாம் அனைவரும் கூடியிருந்து போற்றலாம், பாடியிருந்து கொண்டாடலாம். குரல் எழுத்து ஆக்கம் உஷாராணி ராம்குமார். Subscribe and comment. Ugaram only.